வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தங்கம் முதல் தக்காளி வரை, ஷேர் மார்க்கெட் முதல் காய்கறி மார்க்கெட் வரை விலை நிலவரம் என்னன்னு தெரியணும்னா இந்த 4 நிமிஷ வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்க. எனக்கு எதுக்கு இந்த விலைகள்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய செலவுகளை குறைக்கணும்னா கட்டாயமா இந்த விலைகளை நீங்க தெரிஞ்சாதான் குறைக்க முடியும். தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,965 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,164 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனையாகுது. விலை 10 ரூபாய் அதிகம். அடுத்து எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். பெட்ரோல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 லிட்டர் 109 ரூபா 74 காசுக்கு விற்பனையாயிட்டு இருக்கு. டீசல் 1 லிட்டர் 99 ரூபா 83 காசுக்கு விற்பனையாயிட்டு இருக்கு. அடுத்ததா ஆட்டோ எல்பிஜி கேஸ் 1 லிட்டர் 68 ரூபாய்க்கு விற்பனையாகுது. விலையில எதுவும் மாற்றம் இல்லை. வீட்டு எல்பிஜி சிலிண்டர் 14 கிலோ 957 ரூபா 50 காசுக்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. சிஎன்ஜி கேஸ் 1 கிலோ 97 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்கு. அடுத்ததா டாலர் மற்றும் ஷேர் மார்க்கெட் விலை நிலவரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு அமெரிக்க டாலர் இந்திய மதிப்புல 95 ரூபா 16 காசுகளா இருந்துகிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் 83.46 டாலரா இருக்குதுங்க. சென்செக்ஸ் 78,499 புள்ளிகளா இருக்குது. நிப்டி 24,570 புள்ளிகளா இருக்குதுங்க. அடுத்ததா நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான உணவுப் பொருட்களோட விலைகள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். முட்டை ஒன்று இன்னைக்கு 6 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஆவின் பால் 6 லிட்டர் 28 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பிராய்லர் கோழி 1 கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நாட்டுக்கோழி 1 கிலோ 360 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்கு. மட்டன் 1 கிலோ 1000 ரூபாயா விலை இருந்துகிட்டு இருக்குங்க. அடுத்ததா நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான காய்கறிகளோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கேரட் 1 கிலோ 100 ரூபாய். வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய். உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய். பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய். அடுத்து பழங்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். வாழைப்பழம் 1 டஜன் 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. 1 கிலோவும் 60 ரூபாய்க்கு இருக்குதுங்க. ஆப்பிள் 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனையாயிட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம அதிகமா பயன்படுத்துற பூக்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். மல்லிகைப்பூ 1 கிலோ 500 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. ரோஜாப்பூ 1 கிலோ 120 ரூபாய். சம்மங்கிப்பூ 1 கிலோ 100 ரூபாய். கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாயா விலை உயர்ந்திருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான மளிகை பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். பொன்னி அரிசி 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனையாகுது. துவரம்பருப்பு 1 கிலோ 155 ரூபாய். உளுந்து 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கடலைப்பருப்பு 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சமையல் எண்ணெய் 1 லிட்டர் 170 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சீனி 1 கிலோ 48 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. இந்த விலைகள் தாங்க உங்களுடைய பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய விலைகள். விலை அதிகமா இருக்கிற பொருட்களை குறைவாகவும், விலை குறைவா இருக்கிற பொருட்களை அதிகமாகவும் வாங்கி செலவுகளை குறைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மளிகை பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, காய்கறி பழங்கள் பூக்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களை பார்த்து உங்க செலவுகளை குறைங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எந்த கறி வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம். உங்க வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களோட விலைகள் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குங்க, பார்த்து பயன்பெறுங்க. நன்றி.